நாம நோமலா போய் வாகனங்களை வட்டிக்கு நம்ம என்ன செய்யறோம்? வாகனங்களை எடுக்கிறோம். காரணத்தை கேட்டால் நின்னுடைய தேவை என்று சொல்லுகிறோம். அன்பான உறவுகளை, அல்லாஹ் இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் படைக்கிற நேரமே நாம் வாழுகிற காலத்தை தீர்மானித்து அந்த வாழ்க்கைக்குரிய ரிஸ்கையும் அளந்து வைத்திருக்கிறான். நாம் ஹராத்துல செல்லணும் என்ற தேவை அல்லாஹ் வச்சில்ல. ஷைத்தான் என்ன செய்வான் என்றால் எங்களை ஆர்வமூட்டுவான், எங்களை தேவையுடையவர்கள் போல ஆக்குவான். எங்களுக்கு அந்த ஹராத்தின் பக்கம் தேவையை எப்படி நாம் சென்று விட வேண்டும் அதற்கான முறையில் ஆர்வத்தை தருவான். அதனாலதான் இன்னைக்கு நாங்க பினான்ஸ் பண்ணி வாகனங்களை எடுக்கிறோம். அந்த வாகனங்களை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்றோம் தெரியுமா? எனக்கு தேவை இருக்கிறது, என்னுடைய வியாபாரத்தை டெவலப் பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும் என்று காரணங்களை சொல்லுகிறோம். இது அல்லாஹ்வோ ரசூலோ நமக்கு காட்டிய வழிமுறையா இல்ல, இது ஷைத்தானுங்களுக்கு ஏற்படுத்துகிற வழிமுறை. இந்த நிலைமையில் நானும் நீங்களும் மரணித்தோம் என்று வையுங்க, நாம் இந்த வட்டியை பொறுப்படுத்த நிலையில் இதற்கு நாம காசு கட்டக்கூடிய நிலைமையில் என்னுடைய உங்களுடைய மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் யார் இதற்கு பதில் சொல்றது? இந்த வட்டியிலிருந்து என்னையும் உங்களை காப்பாற்றுறது யாரு? இன்னைக்கு ஒரு ஹராமா விளங்குதான்னு பாருங்க. ஒரு வாகனத்தை எடுக்கிறதாக இருந்தால் சிம்பிளா போய் எடுக்கிறோம், எனக்கு தேவைன்னு சொல்றோம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா அவனுடைய வழிமுறையில் இந்த உலகத்திலே வட்டி என்பதனை மிக பயங்கரமான மோசமான ஒன்றாக சொல்லுகிறான். அவனுடைய சுன்னா. அப்படி சொல்லி இருக்கிற ரப்பு நீங்க நெருங்காதீர்கள் என்று சொல்லுகிறான், விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறான். அப்படி நீங்க செய்வீர்களாக இருந்தால் அல்லாஹ்வோடும் ரசூலோடும் போருக்கு தயாராகுங்கள் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் சாதாரணமான ஒன்றா நினைச்சு பாருங்க. இதுக்கு எனக்கும் உங்களுக்கும் காரணம் சொல்ல இயலுமான்னு பாருங்க. ஏன் காரணத்தை சொல்லி செல்லுகிறோம் என்றால் நாங்க இங்க பலவீனமானவர்களாக இருக்கிறோம். ஒரு பாவத்தை சுட்டிக்காட்டி இது பாவம் என்று சொல்லுகிற நேரம் அதனை தவிர்த்து கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கு மேலான சொன்னால் என்னுடைய உங்களுடைய ஈமானிய பலவீனம் அது.